வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னா உப்பு உருண்டை. இந்த உப்பு உருண்டை எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவா 1/2 கிலோ, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, இஞ்சி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் 1/4 மூடி, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த உப்பு உருண்டை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது செட்டிநாடு டைப்ல உள்ள உப்பு உருண்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு நாம ரவால பண்றது தான் பெஸ்ட். ஸோ ஒரு சில பேர் அரிசி நொய்யிலையும் பண்ணுவாங்க, அது அவங்க உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. பட் நம்ம உப்பு உருண்டை அப்படின்னும் போது ரவால பண்றது தான் நல்லது. இப்போ இந்த ரவையை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி வறுத்தே வச்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்க பாக்குற இந்த ரவை ஆல்ரெடி நான் வறுத்து வச்சிருக்க ரவை தான். இதை நீங்க முதல்ல வறுக்கணும்னாலும் வறுக்கலாம், வித்தவுட் ஆயில்ல நீங்க வறுக்கணும். அப்பதான் நமக்கு நல்லா இருக்கும் அந்த உப்பு உருண்டைங்கிறது. அதே மாதிரி இந்த ரவா வறுக்கும் போது மிதமான தீயில வச்சு, இப்போ நான் எப்படி வறுத்திருக்கேன் பாத்தீங்களா, அந்த செவப்பாவும் இருக்கும், அதே சமயம் மேல வெள்ளை வெள்ளையா இருக்கிற மாதிரியும் இருக்கணும். அப்போதான் இந்த உப்பு உருண்டை அப்படிங்கிறது ரொம்ப டாப்பா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில ஊத்திருக்கேன். ஆயில் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். நீங்களும் 4 டேபிள் ஸ்பூன், நீங்க நான் 3 பேருக்கு தகுந்த மாதிரி செஞ்சிருக்கேன். நீங்க 2 பேருக்கு செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயில குறைச்சிக்காங்க. இப்போ இந்த ஆயில் சூடான பிறகு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, கடுகை போடணும். ஸோ இந்த கடுகை போட்டு, கடுகு நல்லா எப்படி வெடிக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கடுகை வெடிச்ச பிறகு நாம என்ன பண்ணணும், எடுத்து வச்ச கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையும் நாம சேர்க்கணும். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் செவக்க ஆரம்பிக்கிற நேரத்துல கருவேப்பிலையை நாம சேர்க்கணும். கருவேப்பிலையும் சேர்த்த பிறகு இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நாம வெட்டி வச்ச இஞ்சி பச்சை மிளகா காரம் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். இப்போ இந்த இஞ்சி பச்சை மிளகாவை சேர்த்துக்காங்க. இதை சேர்த்து நாம ஒரு வதக்கின பிறகு இதுக்கு தண்ணி ஊற்றணும். இதுக்கு தண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ரவா உப்புமா அப்படின்னா நாம எப்பயுமே 1க்கு 2 தண்ணி வைப்போம். ஸோ ரவா உப்பு உருண்டை நம்ம பண்ண போறோம். ஆல்ரெடி நாம இதுல அரை வேக்காடும், அதாவது இதுல 3/4 வேக்காடும், இட்லி பானையில வேக வைக்கும் போது 1/4 வேக்காடும் நாம வேக வைக்கிறோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, 1 டம்ளர் ரவை எடுத்தீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், என்னுடைய வீட்டு டம்ளர்ல 2 டம்ளர் ரவை நான் எடுத்திருக்கேன். இதுக்கு 3 டம்ளர் தண்ணிய நான் இப்போ ஊத்துறேன் பாருங்க. சோ இப்ப தண்ணி ஊத்தியாச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, உப்பு உருண்டைக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு சால்ட் தேவையான அளவுக்கு சால்ட் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த உப்பு உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் காட்டுறேன். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, லைட்டா உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதன் பிறகு உப்பு போட முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ உப்பு தண்ணியில எப்பயுமே கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். எப்பயுமே உப்பு நம்ம போட்டோம் அப்படின்னா தொண்டையில கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருந்தாதான் கரெக்டா இருக்கும். இப்போ உப்பு நான் செக் பண்ணிட்டேன். இப்போ வறுத்து வச்ச ரவையை இதுல நான் சேர்க்கிறேன். இதுல இன்னொருத்தரது இருந்துதான் ரவையை சேர்க்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. நீங்க சாதாரணமா ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ நான் எப்படி சேர்க்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி சேர்த்து நீங்க நல்லா கிளறுங்க. கிளறும் போது கொஞ்சம் அடுப்போட தீயை மிதமா வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணியும் கொதிச்சு ரவையோட சேர்ந்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப கொதிக்கும், மேல அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க அடுப்போட தீயை மிதமா வச்சுக்கோங்க. இப்போ ரவை நல்லா போட்டாச்சு. போட்டு கிளற ஆரம்பிச்சதும் கொஞ்சம், அதாவது தண்ணி ட்ரை ஆகுது. அதாவது இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இப்போ நீங்க பார்க்கும்போது ரவை பாத்தீங்க அப்படின்னா முழுசா இருக்கிற மாதிரியே தெரியும். நல்லா விரைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும், அடுப்போட தீயை குறைச்சிட்டு நீங்க நாம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் இருக்கு பாருங்க, இந்த தேங்காயை இதுல போடுங்க. போட்டுட்டு ஒரு கிளறிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு தடவிட்டு இதை என்ன பண்ணுவேன், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருவேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு இதை எடுத்து நாம உருட்டலாம். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இதை அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, மூடி போட்டிருந்ததை இப்போ பிரிக்கிறேன் பாருங்க. இப்போ பிரிச்சுட்டு நாம என்ன பண்ணணும், இந்த உப்புமாவை கிளறணும். கிளறும் போது பாத்தீங்கன்னா கீழ் பகுதி கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும், மேல் பகுதி கொஞ்சம் வெந்தும் வேகாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணணும், நல்லா சுத்தியிலும் கிளறி விட்டுட்டு இப்போ நான் உருட்டுற பாருங்க.
எப்படி உருட்டுறேன் பாத்தீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸ்ல நான் வந்து நார்மல் சைஸ்ல உருட்டுறேன். உங்களுக்கு பெருசா வேணும்னா பெருசா வேணா வச்சுக்கலாம், சின்னதா வேணா சின்னதா வச்சுக்கலாம், இல்ல வந்து கைப்பிடியில உருட்டுற மாதிரி கைப்பிடி மாதிரி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. இப்போ நான் எப்படி அழகா உருட்டி இருக்கேன் பாத்தீங்களா? இந்த மாதிரி உருட்டி நீங்க எல்லாத்தையும் வச்சுக்காங்க. இப்போ நான் வந்து எல்லா உருண்டைகளையும் உருட்டிட்டேன். இதை உருட்டினதை ஒரு தட்டுல அடுக்கிக்கிட்டு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இட்லி பானை தட்டுல வைக்கணும். இட்லி பானையில வைக்கிறது எப்படி அப்படின்னா தண்ணி நம்ம வச்சுட்டு இட்லியா இருந்தா நம்ம ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் வேக வைப்போம். இந்த உப்பு உருண்டை ஆல்ரெடி நமக்கு வெந்துருச்சு, முக்கால் பகுதி வெந்துருச்சு, மீதி கால் பகுதி தான் இந்த இட்லி பானையில வேக போகுது. அதனால நம்ம வந்து ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சா போதுமானது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இட்லி பானையில தண்ணி வச்சுட்டேன். தண்ணி வச்ச பிறகு அந்த இட்லி தட்டு மேல எண்ணெய் எல்லாம் தடவணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நான் எல்லாத்தையும் எப்படி அழகா அடுக்கி இருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி அடுக்கிட்டு நீங்க ஒரு மூடிய இட்லி பானையினுடைய மூடியை போட்டுருங்க. இப்போ இட்லி பானை மூடி தட்டை போட்ட பிறகு பத்த வச்சுட்டு சுமார் 5ல இருந்து 7 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்போ பாருங்க நல்ல ஸ்டீம் வந்து எப்படி வெளியில வருது பாத்தீங்களா? இந்த மாதிரி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த மூடியை நான் திறக்கிறேன் பாத்தீங்களா? எப்படி அழகா இந்த உப்பு உருண்டை அப்படிங்கிறது வந்திருக்கு பாருங்க. சோ உங்களுக்கு இதை பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு அழகா ஷேப் வந்து வெந்திருக்கு. அதே சமயம் மேல வந்து ஒரு மாதிரி ஆயில் படிஞ்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இப்போ கரெக்டா இருக்கும். இப்போ இந்த உருண்டைய வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க. எடுத்து காட்டி நம்ம கைகள்ல அழுத்தினாலே அந்த சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. இப்போ உருண்டையும் உடையுது பாருங்க. குறிப்பா இந்த உப்பு உருண்டையில நீங்க எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எடுத்து உருட்டும் போது நீங்க ரொம்ப ஹார்ட்னஸ் உங்களுடைய பலத்தை காட்டி நீங்க உருட்டக்கூடாது. ரொம்ப நீங்க அழுத்தி உருட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா வேக வச்ச பிறகு அது ஹார்ட்னஸா மாறிடும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உருட்டும் போதே நார்மல் பதத்துல, அதாவது நார்மல் ப்ரெஷர் கொடுத்து உருட்டினீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். இந்த உப்பு உருண்டைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா தேங்காய் சட்னி வேணாலும் வச்சுக்கலாம், கார சட்னி வேணாலும் வச்சுக்கலாம், தக்காளி சட்னி வேணாலும் வச்சுக்கலாம், இட்லி பொடி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த சைட் டிஷ் வேணாலும் இதுக்கு செட் ஆகும். இது வந்து மாலை நேர ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இரவு நேரத்துல வேணாலும் சாப்பிடலாம். இப்போ சுவையான உப்பு உருண்டை ரெடி. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன்ல செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.